வணக்கம். நாம இன்னைக்கு ஆராய போற விஷயம் இதுதான். கிருபை இலவசமானது அப்படின்னு நம்ம அடிக்கடி கேட்கிறோம். ஆனா பைபிள்ல எபேசியர் புத்தகத்தை எழுதின அப்போஸ்தலர் பவுல் ஒரு முக்கியமான விஷயத்தை விளக்கிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம திடீர்னு வாக்கியத்தோட நடுவுல கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்னு ஒரு வரியை செருகிறார். அது ஏன்? அந்த ஒரு சின்ன இடைச்சர்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற பெரிய ரகசியத்தை உடைக்கிறது தான் இன்னைக்கு நம்ம வேலை. ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான புதிர் மாதிரி. ஒரு தேர்ந்த எழுத்தாளர் தேவையில்லாம ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்த மாட்டார். அப்போ அந்த வாக்கியத்தை சரியா அந்த இடத்துல போட்டதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருந்திருக்கணும். நீங்க பகிர்ந்துகிட்ட குறிப்புகள் அந்த காரணத்தை தான் அலசி ஆராயுது. சரிதான். அந்த குறிப்புகளோட மைய கருத்து என்னன்னா, கிருபை ஏன் நிபந்தனையே இல்லாம முழுக்க முழுக்க இலவசமா இருக்குன்னு புரியணும்னா, நம்ம முதல்ல ஆன்மீக ரீதியா செத்த நிலையில இருந்தோன்னு ஒத்துக்கணும். இது கேட்க கொஞ்சம் கடுமையா இருக்கலாம், ஆனா உங்க குறிப்புகள் சொல்றபடி இதுதான் எல்லாத்துக்கும் திறவுகோல். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை மையமா வச்சுதான் இந்த ஆய்வு அமைஞ்சிருக்கு. சரி, அந்த செத்த நிலைனா என்னன்னு ஆரம்பிப்போமா? கண்டிப்பா. ஏன்னா அந்த அடித்தளத்தை புரிஞ்சுக்காம கிருபையோட கட்டடத்தை நம்மால சரியா பார்க்க முடியாது. குறிப்புகள் இந்த அக்கிரமங்களில் மரித்தவர்கள் என்ற நிலையை ரொம்ப தெளிவா விவரிக்குது. இது உடம்பு சம்பந்தப்பட்ட மரணம் இல்ல, ஆனா அதைவிட மோசமான ஒரு நிலை. அது ஒரு 3 கோணத்துல பார்க்கலாம். முதல் கோணம், தேவனோடு நமக்கு எந்த உறவும் இல்லாம இருந்துச்சு. ஒரு நிமிஷம். உறவில்லாம இருந்துச்சுன்னா ஏதோ சண்டை போட்டு பேசாம இருக்கிற மாதிரியா, இல்ல அதுக்கும் மேலேயா? அதுக்கும் மேல, இது ஒரு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணின போன் மாதிரி. நீங்க எவ்வளவுதான் பேச முயற்சி செஞ்சாலும் எதிர்முனையிலிருந்து எந்த பதிலும் வராது. ஏன்னா தொடர்பே இல்ல, உயிர் இல்ல. தேவனோட தொடர்பு கொள்ற, அவரை உணர்ற, அவரோட பேசுற அந்த ஆன்மீக இணைப்பு முழுமையா துண்டிக்கப்பட்ட ஒரு நிலை. ஒரு செடிய அதோட வேரோட மண்ணிலிருந்து பிடுங்கிட்டா எப்படி அது உயிரற்றதாகிடுமோ அது மாதிரி. ஓகே. இது வெறும் பேட் கனெக்ஷன் இல்ல, டெட் கனெக்ஷன்னு சொல்றீங்க. சரி, 2வது கோணம் என்ன? 2வது, ஆன்மீக விஷயங்கள் மேல எந்த ஆர்வமும் இல்லாத நிலை. அதாவது தேவன், அவரோட வார்த்தை, அவரோட மகிமை, இப்படிப்பட்ட விஷயங்கள் மேல நமக்கு இயல்பாவே எந்த ஈர்ப்பும் சுவையும் இல்லாத நிலை. குறிப்புகள் இத ரசனையற்ற நிலைன்னு சொல்லுது. உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு இனிப்புச் சுவையே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அவர் முன்னாடி நீங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு இனிப்பு பண்டத்தை கொண்டு வந்து வச்சாலும் அதால் அவருக்கு எந்த சந்தோஷமும் இருக்காது. அதை ரசிக்கிற திறனே அவர்கிட்ட இல்ல. அது மாதிரி ஆன்மீக விஷயங்களோட அழக ரசிக்கிற திறனே இல்லாத ஒரு உணர்வின்மை. எனக்கு இது புரியுது. சில சமயம் நல்ல இசையை கேட்கும்போது கூட மனநிலை சரியில்லைன்னா அதோட அழகை நம்மளால உணர முடியாது. நீங்க சொல்றது அதை விட ஆழமான ஒரு நிலை இல்லையா? இது மனநிலையை பொறுத்தது இல்ல, இயல்பே அப்படிதான்னு சொல்றீங்க. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் 3வது கோணத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அதுதான் இதுலயே ரொம்ப முக்கியமானது. ஆன்மீக பார்வை இல்லாமை. கிறிஸ்துவின் அழகையும் நன்மையையும் மகத்துவத்தையும் பார்க்கறதுக்கு தேவையான ஆன்மீக கண்களே இல்லாத ஒரு குருட்டுத்தன்மை. இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. ஆன்மீக பார்வை இல்லாமைன்னு சொல்றீங்க, இதுக்கும் ஒரு விஷயத்தை பத்தி சாதாரணமா தெரியாம இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணு மாதிரி தானே இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா யாராவது சொல்லி கொடுத்தா நான் கத்துப்பேன். இது அப்படி இல்லையா? அருமையான கேள்வி. இதுதான் இந்த விஷயத்தோட மையம். தெரியாம இருக்கிறது அறியாம, ஆனா பார்க்க முடியாம இருக்கிறது இயலாம. குறிப்புகள் 2 கொரிந்தியர் 4:4 சுட்டி காட்டுது. கிறிஸ்துவின் மகிமையான ஒளி நம்ம மேல பிரகாசிக்காதபடி நம்முடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தனன்னு அது சொல்லுது. ஒரு இருட்டு ரூம்ல இருக்கிறவர் லைட்டை போட்டா எல்லாத்தையும் பார்க்க முடியும், அது அறியாம. ஆனா பிறவிலேயே பார்வை இல்லாத ஒருத்தரால நீங்க எவ்ளோ பெரிய லைட்டை போட்டாலும் பார்க்க முடியாது, அது இயலாம. நாம அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக குருட்டுண்மையில இருந்தோம். அப்போ இதோட மொத்த விளைவு என்னன்னா, நமக்கு நாமே உதவி செஞ்சுக்கவோ, கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கவோ, இல்ல இந்த உறவை ஆரம்பிக்கவோ துளிகுடன் தகுதி இல்லாத திறனற்ற ஒரு நிலையில இருந்தோம். இது வெறும் பலவீனமான நிலை இல்ல, இது ஒரு மரண நிலை. ஒரு பிரேதத்தால மூச்சு விடவோ நகரவோ பதில் சொல்லவோ முடியாத மாதிரி. துல்லியமா. இந்த மரண நிலையே நாம எந்த அளவுக்கு தீவிரமா ஏத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய செயல் எவ்வளவு பெரியதுன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். குறிப்புகள் சொல்றபடி நம்ம இயலாமையோட ஆழந்தான் தேவனுடைய செயலோட மகத்துவத்தை வெளிச்சம் போட்டு காட்டுது. சரி, இப்போ $1 மில்லியன் கேள்விக்கு வருவோம். நாம் அப்படி ஒரு அசைக்க முடியாத மரண நிலையில இருந்தோம்னா மாற்றம் எப்படி நடந்துச்சு?
ஒரு பிரேதம் தானா உயிர் பெற முடியாது. அப்போ என்னதான் ஆச்சு? இங்கதான் கதையோட திருப்புமுனை வருது. குறிப்புகள் ரொம்ப அழகா சொல்லுது. தேவன் நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நல்லா கவனிக்கணும், நாம உயிர் பெற்றோம்னு சொல்லல, தேவன் உயிர்ப்பித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. இது முழுக்க முழுக்க அவரோட செயல். ஏன் அவர் அப்படி செஞ்சார்? நம்மகிட்ட அப்படி என்னத்தை பார்த்தார்? ஒருவேளை நம்ம ஆழத்துல எங்கேயாவது ஒரு சின்ன நல்லது இருந்ததை கவனிச்சாரோ? அந்த பயங்கரமான நிலைய கண்டு அவர் நம்ம மேல இரக்கப்பட்டார். குறிப்புகள் சொல்லுது, அவரோட மகா இரக்கத்தினாலும் மற்றும் கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலும் அவர் ஒருதலை பட்சமா செயல்பட்டார். ஒருதலை பட்சமா? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமா, ஒரு விபத்துல சுயநினைவில்லாம கிடக்கிற ஒருத்தரை மருத்துவர் காப்பாத்துறாருன்னு வச்சுப்போம். அந்த நோயாளி அந்த மீட்பு பணிக்கு எந்த உதவியும் செய்யல. மருத்துவரோட கருணையும் திறமையும் தான் அவரை காப்பாத்துச்சு. அது மாதிரி தேவன் நம்மகிட்ட இருந்து எந்த நிபந்தனையும் எதிர்பார்க்காம, எந்த தகுதியும் பார்க்காம அவரே முன் வந்து செயல்பட்டார். குறிப்புகள் இத செத்து போயிருந்த ஆவிக்குரிய உணர்வுகள் அற்புதகரமாக உயிர்ப்பிக்கப்பட்டனன்னு விவரிக்குது. இது ஒரு மெதுவான முன்னேற்றம் இல்லை, இது ஒரு உயிர்த்தெழுதல், அற்புதம். அந்த உயிர்ப்பிக்கப்பட்டனங்கிற வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதாவது உயிரே இல்லாத ஒன்றுக்கு உயிர் கொடுக்கப்பட்டது. இது ஒரு கூட்டு முயற்சி இல்ல, ஏன்னா மரித்த ஒருத்தரால உயிர்த்தெழுதலுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. நிச்சயமா, இது முழுக்க முழுக்க தேவனுடைய செயல். குறிப்புகள் இதை சர்வ அரசாட்சி அதிகாரத்தின்படி நடந்த ஒரு செயல்னு சொல்லுது. அதாவது அவருடைய இறையாண்மையுள்ள சித்தத்தின்படி அவர் அதை செஞ்சார், வேற எந்த காரணமும் இல்ல. வாவ்! இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நாம ஆரம்பிச்ச அந்த புதிருக்குள்ள மறுபடியும் போவோம். அப்போஸ்தலர் பவுல் இந்த எல்லா விஷயத்தையும் விளக்குறார். அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இப்படி வாக்கியம் போயிட்டு இருக்கு. ஆனா அதை முடிக்கிறதுக்குள்ள திடீர்னு நிறுத்தி அந்த சின்ன வரிய செருகிறார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அது ஏன் அந்த இடத்துல வரணும்? அது ஒரு மாதிரி வாக்கிய ஓட்டத்தையே தடுக்குது இல்லையா? தடுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அது ஒரு இலக்கண பிழையோ இல்ல தற்செயலான குறுக்கீடோ இல்ல. குறிப்புகள் சொல்றபடி பவுல் ஒரு இறையியல் மேதை. அவர் ஒரு வார்த்தையை எங்க வைக்கிறாருங்கிறதுல 1000 அர்த்தம் இருக்கும். கிருபையோட முழுமையான இலவச தன்மையை வலியுறுத்துறதுக்கு இதை விட ஒரு சரியான இடம் உலகத்திலேயே இருக்க முடியாதுன்னு அவர் நினைச்சிருக்கணும். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். யோசிச்சு பாருங்க, அவர் எந்த பின்னணியில இந்த வார்த்தையை சொல்றார். நாம எப்படிப்பட்ட நிலையில இருந்தோம்னு அவர் விவரிச்ச அந்த சரியான தருணத்துல, அதாவது மரித்த, செயலற்ற, குருடான, ஆர்வமற்ற நிலையில இருந்தோம்னு சொன்ன உடனேயே அவர் கிருபையை பற்றி பேசுகிறார். ஓ, இப்ப புரியுது. இப்போதான் அந்த பல்பு எரியுது. ஏன்னா மரிச்சு போன ஒருத்தரால எந்த நிபந்தனையும் நிறைவேற்ற முடியாது. அதுதானே விஷயம். அதுதான் விஷயம். நீங்க ஒருத்தர்கிட்ட நீ இந்த மலையோட உச்சிக்கு ஏறினா நான் உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னா அது நிபந்தனையோடு வர்ற ஒரு பரிசு. ஆனா இதே நிபந்தனைய நீங்க ஒரு பிரேதத்துக்கிட்ட சொல்ல முடியுமா? முடியாது. மரித்த ஒருத்தர் உயிர் பெறணும்னா அது முழுக்க முழுக்க நிபந்தனையற்ற, இலவசமான, ஒரு தரப்பு பட்சமான ஒரு செயலால மட்டும்தான் நடக்க முடியும். வேற வழியே இல்ல. அப்போ பவுல் அந்த வரி அங்க போட்டது ஒரு தற்செயல் இல்ல. அது ஒரு இறையியல் டிராப் மைக் மொமெண்ட். நம்மளோட மரண நிலைதான் கிருபையோட முழுமையான இலவச தன்மையை நிரூபிக்கிற ஆதாரம்னு அவர் சொல்றாரு. அது ஒரு பரிசுங்கிறத விட அது ஒரு உயிர்த்தெழுதல். மிகச் சரியா சொன்னீங்க. அந்த குறிப்புகள்ல ஒரு வரி வருது. இந்த விடுதலையின் நிபந்தனையற்ற செயல்தான் கிருபையின் இதயமாக இருக்கிறது. இதுதான் கிருபையோட மையம். அது பேரம் பேச முடியாத, ஒரு தரப்பிலிருந்து மட்டுமே வர்ற ஒரு செயல். நீ ஏதாவது செஞ்சா நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றது கிருபை இல்ல. நீ செத்து கிடந்த, அதனால நானே உனக்கு உயிர் கொடுக்கறேன்னு சொல்றதுதான் கிருபை. இது கிருபை இலவசம்ங்கிற எண்ணத்துக்கே ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்குது. நாம பொதுவா இலவசம்னா பணம் கொடுக்க தேவையில்லைன்னு நினைப்போம். ஆனா இங்க குறிப்புகள் சொல்றது அது நம்ம தகுதி, முயற்சி, செயல்பாடுன்னு எதையுமே சார்ந்ததில்லை. ஏன்னா அப்படி எதையாவது செய்யறதுக்கு நம்ம மரித்திருந்தோம். ஆமா, கிருபையோட இலவச தன்மைங்கிறது விலை இல்லாதது மட்டுமல்ல, அது தகுதி இல்லாததும் கூட. இந்த 2 அம்சத்தையும் அந்த சின்ன இடைச்செருகல் வாக்கியம் அவ்ளோ அழகா பிடிக்குது. ஒருவேளை பவுல் அந்த வரி அங்க போடலனா நாம கூட சரி, தேவன் நம்மள உயிர்ப்பித்தார், ஒருவேளை நம்மகிட்ட அவருக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று இருந்திருக்கும் போலன்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த எண்ணத்தை முளையிலேயே கிள்ளி எறியறதுக்காகத்தான் அவர் அந்த வாக்கியத்தை சரியா அந்த இடத்துல செருகி இருக்கிறாரு. அந்த குறிப்புகள்ல வர்ற ஒரு கேள்வி ரொம்ப ஆழமா இருக்கு. ஒரு தரப்பிலிருந்து மட்டும் செயல்படுவதும் பேரம் பேசுவதற்கு சற்றும் இடமில்லாததுமான இந்த செயல் அல்லாமல் வேறு எந்த செயல் மரித்து போன ஒருவனை உயிர் பெறச் செய்யும்? இது ஒரு கேள்வி மாதிரி இருந்தாலும் இதுக்கு பதில் அதுக்குள்ளேயே இருக்கு. வேறெந்த செயலும் முடியாதுங்கிறது தான் அந்த பதில். அதுவே கிருபையோட வரையறையாகிடுது. இதுதான் கிருபையின் அர்த்தம்.
குறிப்புகள் முடிக்குது. இது ஒரு ஆழமான, அசைக்க முடியாத உண்மை. நம்மளோட கையாளாத நிலைமைய நாம ஏத்துக்கும் போதுதான் கிருபையோட மகத்துவத்தை உண்மையா கொண்டாட முடியும். ஆமா. அப்ப சுருக்கமா சொன்னா, இன்னைக்கு நாம பார்த்தது இதுதான். இலவச கிருபைங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் நம்மளோட ஆன்மீக மரணங்கிற அந்த இருண்ட பின்னணியில வச்சு பார்க்கும்போது தான் பிரகாசமா தெரியுது. கிருபைங்கிறது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல பரிசு மட்டும் இல்ல, அதுக்கும் மேல அது செத்துப்போன நமக்கு உயிர் கொடுக்கிற ஒரு செயல். அதுவும் எந்த நிபந்தனையும் இல்லாத, எந்த தகுதியும் பார்க்காத ஒரு தலைப்பட்சமான ஒரு இரக்கத்தின் செயல். ஆமா, இந்த புரிதல் வெறும் இறையியல் அறிவு மட்டுமா இல்லாம ஒருத்தரோட அன்றாட வாழ்க்கையில, அவங்க சிந்தனையில, அவங்க செயல்கள்ல எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வர முடியும்? இதுதான் நாம அடுத்து யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி. நிச்சயமா. உதாரணத்துக்கு, ஒருத்தர் தான் தேவனுடைய அங்கீகாரத்தை சம்பாதிக்கணும், அவரை சந்தோஷப்படுத்தணும்னு ஒரு விதமான அழுத்தத்தோட வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா தன்னுடைய ரட்சிப்பு முழுக்க முழுக்க ஒருதலைப்பட்சமான கிருபையால கிடைச்சது, அதுல தன்னோட பங்கு பூஜ்யம்னு ஒருத்தர் உண்மையா உணரும்போது அந்த அழுத்தம் காணாம போயிடும் இல்லையா? அதுக்கு பதிலா ஒரு ஆழமான நன்றி உணர்வும் விடுதலையும் தானே வரும். அருமையான புள்ளி. அந்த சம்பாதிக்கணுங்கிற மனநிலையில இருந்து பரிசாக பெற்றேன்ங்கிற மனநிலைக்கு மாறுறது ஒரு பெரிய மாற்றம். அது பெருமையை அழிச்சு தாழ்மையை உருவாக்கும். மற்றவங்களை தீர்ப்பு சொல்றதை விட்டுட்டு அவங்க மேலயும் கிருபை காட்ட தூண்டும். ஏன்னா நமக்கும் அதே கிருபை தானே கிடைச்சது. இந்த சிந்தனையோட உங்களை விடுகிறோம். இந்த ஒருதலைபட்சமான நிபந்தனையற்ற செயல் ஒரு தொடக்கமா இருந்தா, அதன் பிறகு வர்ற அந்த புதிய வாழ்க்கையோட தன்மை எப்படி இருக்கும்? இவ்வளவு இலவசமா கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைய ஒருத்தர் எப்படி வாழ்வது? அந்த வாழ்க்கை மறுபடியும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டதா? நாம சரியா வாழ்ந்து அதை காப்பாத்திக்கணுமா? அல்லது அதுவும் இந்த கிருபையோட தொடர்ச்சியா? இதை பற்றி சிந்தித்து பாருங்கள்.